உலகம் அழிய போகுதுன்னு நினச்சிங்க. ஒரு ஹாஃப் டே டைம் இருக்கு. அந்த ஹாஃப் டே வந்து யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும். யார் சூஸ் பண்ணுவீங்க? என் ஹஸ்பண்ட். அப்படியா? என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட். இப்போ அப்பா அம்மாவை விட ஹஸ்பண்டை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா எப்படி சொல்ல, அப்பா அம்மாவும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரே ஒரு ஆளு தான். அது ஒரே ஒரு ஆளுக்கு ரீசன் சொல்லணும். அவங்க கூட தான் நம்ம லைஃப் லாங் இருக்கோம். அதனாலதான். சரி, இப்போ நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். இப்போ லவ் மேரேஜ் பெஸ்ட்டுங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுங்களா? ரெண்டுமே பெஸ்ட் தான். அவங்க அமையறத பொறுத்து, அவங்க பார்ட்னர் பொறுத்து தான். ரெண்டு பக்கமும் கோல் அடிக்கூடாது. லவ் மேரேஜ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ் அதை நினைச்சு எது பெஸ்ட்னு சொல்லுங்க. இப்போ நீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்க. இப்போ லவ் மேரேஜ்ல ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும், அரேஞ்ச் மேரேஜ் உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல இருப்பாங்க, அதுல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். அதை பேஸ் பண்ணி எது பெஸ்ட்னு சொல்லுங்க. எனக்கு லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் மேரேஜ்ல என்ன ப்ளஸ் பாயிண்ட்? அவங்கள பத்தி நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கனால நம்ம லைஃப் லீட் பண்றது, நம்ம நல்லா ஜோவியலா இருக்க முடியும், நல்லா ஜாலியா இருக்க முடியும். அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன மைனஸ்ன்றீங்க? முன்னாடியே ஃபர்ஸ்ட் தெரியாது, ஆனா பேசிப்பாங்க தெரியாது. பட் வந்து நம்ம அவ்வளவு கேஷுவலா நம்ம இருக்க முடியாது அரேஞ்ச் மேரேஜ்னா. ஒரு நினைச்சிங்க, நான் சொல்றேங்க, இமேஜின் பண்ணீங்க. இப்போ உங்க கல்யாணம் ஆகல, இப்போ உங்களுக்கு உங்க ஃபேமிலியில ஒரு மேரேஜ் பண்ண போறாங்க. ஒரு சுச்சுவேஷன் அவங்களதான் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அவங்க அழகா இல்ல, அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது லவ் அண்ட் கேர் மட்டும் தான் எதிர்பார்க்குறீங்க. ஆஃப்டர் மேரேஜ் அந்த லவ் அண்ட் கேர் சுத்தமா இல்லை உங்களுக்கு. உங்க ஃபேமிலியில வரவங்களை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு தண்ணி கூட மூட்டு தர மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இமேஜின் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள திருத்த முடியும், வேற என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு திருத்துவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு திருத்த முடியும். அதுக்கு மேல கேட்கலன்னா இப்போ நீங்க வந்து கஷ்டப்பட்டு திருத்துறீங்க. ஒரு 1 மந்த் வந்து போஸ்ட்ஃபுல்லா வந்து நீங்க வந்து லவ்வா இரு, என்கிட்ட வந்து பாசமா இரு அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்கீங்க. அப்பயும் வந்து அவங்க வந்து அந்த பாசமும் லவ் அண்ட் கேர் இல்ல, உங்க ஃபேமிலியில இருக்கவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? நம்ம பேசி பார்க்கலாம். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நம்மளோட லவ் வந்து அவ்வளவு கொடுத்தோம்னா அதுல இருந்து அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க வந்து லவ் கொடுத்தா அவங்க வந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இப்போ அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க மாறல, அவங்க வந்து விட்டு கொடுத்து போல, என்னதான் பண்ணுவீங்க? நீங்க இப்படி क्वेश्चन கேட்டா ஆன்சரே இல்லாத மாதிரி நீங்க क्वेश्चन கேட்டா எப்படி பண்ண முடியும்? இல்ல அப்படி இப்போ இந்த காலத்து பசங்கலாம் அப்படிதான் இருக்காங்க. இப்போ இருக்க ஆமா 2K கிட், நீங்க 90s தானே? ஆமா 90s. இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து லவ் அண்ட் கேர்லாம் வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், லிவிங் டுகெதர் லெவலுக்கு போயிட்டாங்க. இது ஸ்கூல் பசங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் பர்சன்ஸ் வந்து கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி தான் மாற்ற முடியும், அதை சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்போ ரொம்ப இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு சேர்ந்து வாழ முடியாது. இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் எல்லாம் ஈஸியா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பர்சனை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்க 90s கிட்ஸ் தானே? இப்போ இந்த 2K கிட் லவ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, டிவி சேனல்ஸ் இன்ஸ்டாலாம் பாத்துருப்பீங்க. அதை அந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. கிடையாது, அந்த லவ் கிடையாதுன்னா வந்து அந்த ஸ்கூல்ல இல்ல தாலி கட்டுற அளவு போயிட்டாங்க. இப்போ நம்ம நான் 90s கிட்ஸ் தான். இப்போ 90s கிட்ஸ் லவ்வுக்கும் இப்போ இருக்கிற லவ்வுக்கும் என்னென்னலாம் வேறுபாடு இருக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் வேறுபாடுன்னா நிறைய இருக்கு. நிறைய ஒஸ்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப ஒஸ்டா பாக்குறது என்ன? ரொம்ப ஒஸ்டா பாக்குறதுன்னா உடனே பழகுவாங்க, உடனே எல்லா தப்பும் பண்ணிடுவாங்க. 2K கிட்ஸ் அந்த மாதிரி சில பேர் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க. 90s கிட்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நீ இனிமே வந்து அந்த நம்ம 90s கிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்த காதல் வந்து இனிமே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குமா? திருப்பி வரது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு மேபி இருக்கும். யாராவது ரேர் தான். கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. உங்க லவ் மேரேஜ்ல அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா என்ன காரணத்தால சண்டை வரும்? சண்டை வர்றதே வந்து எதுக்காக வரும்னா போன் பேசலாம் வரும். பேசலாம் வரும், ஆனா அன்னைக்கே அந்த சண்டை முடிஞ்சிரும். அதான் லவ் மேரேஜ். இப்போ லவ் மேரேஜ்னா அந்த சண்டையை அன்னைக்கே முடிச்சிருவாங்க. ஆமா முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சண்டை போட்டானே ஞாபகம் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கும்.